வணக்கம் விதுஷனா. இன்றைக்கி வந்து உங்களோட 21வது பர்த்டே வந்து அதாவது கீ பர்த்டே வந்து உங்களோட வீட்டில் செம்மையாக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க அப்படி தானே? நிறைய சர்ப்ரைஸ் வந்திருக்கு. ரொம்ப குழம்பி போயிருக்கிறீங்க. நாங்களும் குழப்பறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து எம்கே சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அண்ட் ஈவெண்ட்ஸ்லேருந்து வந்திருக்கிறோம். முதல்ல வந்து எங்கள் சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பினவங்க சார்பாகவும் விதுஷனாக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். ரைட், இப்போ அடுத்தது தெரியும் என்ன கேட்போம். என்ன கேட்போம்? இந்த கிஃப்டெல்லாம் யார் அனுப்பினட்டு கேட்போம். ரைட், யாராக இருக்கும்? யார் அனுப்பியிருப்பாங்க? என்ன பேர்? எங்கே இருக்கிறாங்க? இல்லை, அவங்க அனுப்பலை. வேறு யாராவது? அம்மா எங்கே இருக்கிறாங்க? சுவிஸில். அம்மாக்கு என்ன பேர்? சுபர்ணா. இல்லை, அம்மாவும் அனுப்பலை. வேறு ஏதாவது கெஸ்ஸிங்? வேறு யாருக்கெல்லாம் இல்லையா? அப்படி எல்லோரும் அனுப்பிட்டாங்க. இல்லையே, ஒருத்தங்க அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட்டாக வந்து இந்த விதுஷனா அந்த பர்த்டே 21வது பர்த்டே வந்து ஸ்வீட்டாக அமைய வேணும்னு சொல்லி நிறைய சாக்லேட்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சாக்லேட் கூட அனுப்பியிருக்காங்க. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. கீழே அப்படி. ரைட், அம்மாவை சொன்னீங்க. அடுத்தது சுவிஸில் இருக்கிற ஆன்ட்டியா, மாமா, அவங்கள சொன்னீங்க. அவங்க 2 பேரும் விதுஷனாவை மாற்றிட்டாங்க. வேறு யாராவது சொல்லுங்கள். வேறு யாராவது? வேறு யாருக்கில் அனுப்ப சான்ஸ் இல்லை. ஆனால் வேறு ஒரு பேர்லேருந்து வந்திருக்கு. மச்சி. என்ன பேர்? ஆர்த்தி. எங்கே இருக்கிறாங்க? சுவிஸில். இல்லை. வேறு யாராவது? சரி, அதை ஒரு சைடாக வைப்போமா? மேக்கப் பிடிக்குமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட மேக்கப் ரொம்ப பிடிக்கும்போது யாருக்கு தெரியும்? மச்சிக்கு. இல்லையே. இந்த கிஃப்ட் வந்து உடுப்பட்டியிலேருந்து வந்திருக்கு. ரெண்டு யாராக இருக்கு? சான்ஸ் இல்லை. சரி, நிறைய மேக்கப் திங்ஸ் எல்லாம் வச்சு உங்களுக்காக ஒரு அழகான சின்ன கூடையை அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்ததாக வந்து உங்களுக்காக ஒரு அழகான சாரியும் அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், இப்படி பார்த்து செஞ்சுக்காங்க. யாராக இருக்கு? மச்சி. கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? அவங்க தான். எவ்வளோத்துக்கு? 100%? நாங்கள் சொல்கிறோம் இல்லையான்ட்டு. வேறு யாக்கள் இல்லை, தெரியாது. ஆனால் ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. அம்மா இல்லை, மாமா இல்லை, மச்சி இல்லை. வேறு யாராவது? வேறு யாக்கள் அனுப்ப சான்ஸ் இல்லையா? வேறு யாக்கள் எல்லோரும் அனுப்பிட்டாங்க. அப்போ நாங்கள் தான் கடைசியாக வந்தோம். அப்போ அதால் சொல்கிறீங்க இவங்க 2 பேர் தான் அனுப்பலை. ஸோ இவங்களோட 2 பேர்ட்ட பேரையும் தான் நீங்கள் உறுதியாக சொல்கிறீங்க. சரி, அம்மா அனுப்பியிருப்பாவா, மச்சி அனுப்பியிருப்பாவா? மச்சி. ஏன் அம்மா மிஸ் பண்ணிட்டீங்க? அம்மா அனுப்பியிருக்க மாட்டாங்களா? ரைட், பார்ப்போம். அடுத்த வந்து உங்களுக்காக ஹாப்பி பர்த்டே என்று போட்டு ஒரு அழகான கேக் ஒன்று அனுப்பியிருக்கிறாங்க. ரைட், இப்போ யாராக இருந்தாலும் நாங்கள் இந்த அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கை கட் பண்ணுவோம். கட் பண்ணிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம் இந்த கிஃப்டெல்லாம் யார் அனுப்பியிருப்பாங்க. ரைட், ஊதி நூறுங்க. ரைட், கட் பண்ணுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டியர் விதுஷனா, ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்கள் அண்ணா கொடுப்போம். அண்ணா பேசிக்கோங்க. ரைட், விதுஷனாக்கு வந்து இப்போ நாங்கள் வந்து அனுப்பினவங்க சார்பாக வந்து இந்த கேக்கையும் கட் பண்ணிவிட்டேன். விதுஷனா, ஃபைனலாக சொல்லுங்கள் யார் அனுப்பியிருப்பாங்க? மச்சி. ரைட், நான் உங்களை குழப்ப விரும்பல, நானே சொல்கிறேன். உங்களுக்காக வந்து சுவிஸில் இருந்து
உங்களுடைய அம்மா அவ அனுப்பல, உங்களோட மச்சி தான் ஆர்த்திகா, மற்றும் இன்னொரு மச்சி இருக்கிறாங்களா? இல்லை, அக்ஷி. உங்களுக்காக வந்து அக்ஷியும் மற்றவங்க ஆர்த்திகா, அவங்க 2 பேரும் தான் சுவிஸ்லேருந்து உங்களுக்காக வந்து இந்த சர்ப்ரைஸை வந்து வழங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கல. என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ. ஓகே, மீண்டும் வந்து எங்கள் எம்கே சார்பாகவும் இந்த கிஃப்ட் அனுப்பின ஆர்த்திகா, அக்ஷி அவங்கள சுவிஸ்லேருந்து அனுப்பியிருக்காங்க, அவங்க சார்பாகவும் மீண்டும் விதுஷனாக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறி உங்களிடம் இந்த விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.